Hi friends, welcome to Chennai food. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சென்டிமெண்டான Dress, ஃபேவரட்டான Dress நிறையவே இருக்குங்க. ஆனா சீக்கிரமே ஒரு 4-5 தடவை போட்ட உடனே கலர் எல்லாமே வெளுத்து போயிட்டு அதை யூஸ் பண்ண முடியாம ஓரங்கட்டி வச்சிருவீங்க. அந்த மாதிரி இனிமே ஓரங்கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. அந்த மாதிரி Dresses-ஐயும் நம்ம புது துணியா மாத்த முடியும். மாத்திட்டு புது துணியா நம்ம அதை அயர்ன் பண்ணி வெளியே போட்டுட்டு போக முடியும். அதை எப்படி மாத்துறது அப்படினா தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம இப்ப அடுப்புல வச்சிருக்கோம். ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் நம்ம ஒரு பொருளா சேர்க்க போறோம். அடுப்புல பாத்திரத்துல வச்சு தண்ணி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்து விட்டுறலாம். இன்னும் நல்லா தண்ணி கொதிக்கணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம பவுடர் சேர்க்கணும். உப்பு சேர்த்து விட்டுட்டு இப்ப தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் Black கலர் பவுடர் தாங்க எடுத்துக்கிறேன். Black கலர் துணி எடுத்தனால நான் Black கலர் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்க வேற கலர் துணி எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த கலர்ல நீங்க பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ஷர்ட் தாங்க எடுத்துர்க்கேன். ஷர்ட்டுக்கு தகுந்தாப்போல நான் பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நீங்க சப்போஸ் ஜீன்ஸ் பேண்ட் இல்ல saree இந்த மாதிரி சாயம் போடுறதா இருந்தா நீங்க பெரிய பாத்திரத்துல அதிகமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமா பவுடர் 2 பாக்கெட் இல்ல 3 பாக்கெட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்பதான் கலர் நல்லா பிடிக்கும். இந்த சாய பவுடரை நான் இதல சேர்த்து விட்டுறேன். இது ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்குங்க. நீங்க அங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குச்சி வச்சிட்டு ஒரு சொட்டி விடுங்க. கலர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சாய பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு இப்போ நல்லா கலர் தெரியும். இப்போ இந்த ஷர்ட்டை அதை நனைக்கணும். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொம்புல பிடிச்சிட்டு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தி விட்டுடுங்க. கை வைக்க முடியாது. நீங்க கொம்பு இல்லனா கொரடா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா தண்ணியில அழுத்தி விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க. ஷர்ட்டை நம்ம இந்த சாய தண்ணியில நல்லா நனைச்சி விட்டாச்சு. இப்போ பாத்திரத்தை நம்ம கீழே இறக்கிட்டு துணியை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அடுப்புல இருந்து பாத்திரத்தை நான் கீழே இறக்கிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு துணியை இப்படி பரட்டி விடுங்க. அப்பதான் சாயம் ஃபுல்லாவே ஒட்டும். இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளவுதாங்க. ஃபுல்லா பரட்டி விட்டாச்சு. இந்த தண்ணி நல்லா சூடு ஆறணும். ஆறுற வரைக்கும் இந்த ஷர்ட் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும். ஷர்ட்டை சாய தண்ணியில் நனைச்சி விட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த தண்ணியில் இருக்கிற சூடு நல்லாவே குறையணும். நல்லா ஆறணும். கை பொறுக்கிற சூடு வரணும். பாருங்கள், இந்த துணியை நம்ம இப்படி கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு குறையணும். அந்த அளவுக்கு விட்டுடுங்க. இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த ஷர்ட்டை நம்ம லைட்டாக புழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப புழிய வேண்டாம். இந்த மாதிரி லேசாக புழிஞ்சிருங்க. இந்த சாய தண்ணியெலாம் வெளியேறணும். அதுக்காக தான் லேசாக புழியிறோம். அவ்வளோதாங்க. நான் புழிஞ்சிட்டேன். இந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது. இதை நம்ம வெளியே எடுத்து கொட்டிடலாம். இப்போ சாதாரண நார்மல் வாட்டரில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க. இதில் போட்டுட்டு நல்லா அலசிக்கலாம். எப்பவும் துணி அலசுறா போல் அலசிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ஒரு தடவை அலசிட்டேன். லைட்டாக இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இந்த துணியை எப்படி வச்சுட்டு மறுபடியும் நான் வேறு தண்ணி பிடிச்சிக்கிறேன். நான் 3 தடவை அலச போகிறேன். தண்ணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் போயிருக்குது. அதுக்காக தான் நம்ம 3 முறை அலச போகிறோம். அலசினதுக்கு அப்புறமா பார்ப்போம். பாருங்கள், நான் நார்மல் வாட்டரில் 3 தடவை அலசிட்டேங்க. 2 தடவை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் கலராக இருந்தது தண்ணி. 2ஆவது தடவை கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. இப்போ 3ஆவது தடவை பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது தண்ணி. கலர்லாம் எதுவுமே வரல பாருங்கள். நல்லா தெளிவாயிடுச்சு. அதனால் 3 முறை அலசினா போகிறோம். அந்த மேலோட்டமாக இருக்கிற கலர் மட்டும்தான் வெளியே வரும். மற்றபடி நமக்கு துணியில் நல்லாவே கலர் ஏறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ரொம்ப புழியக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுத்து லைட்டாக இப்படி புழிஞ்சிடுங்க. முறுக்கிலாம் புழியக்கூடாது. இதை அப்படியே நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு நிழலில் தாங்க உலர்த்தணும். நிழலில் உலர்த்தி காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி வடிட்டோன்னு ஷர்ட்டை நான் காய வச்சுட்டேங்க. வீட்டுக்குள்ளே நான் நிழலில் தான் காய வச்சுருக்கிறேன். எப்போவுமே சாயம் போட்டோன்னா ஷர்ட்டு நம்ம வெயிலில் போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கலர் ஷர்ட்டை நீங்கள் எப்போவுமே நிழலில் உலர்த்திக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெளுத்து போகாது. ஷர்ட்டோட கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா புது ஷர்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா இடமும் ஒரே மாதிரி ஃபுல் பிளாக்காக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். புது ஷர்ட்டை எடுத்துகிட்டு நம்ம அலசி காய போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சொன்னாதான் தெரியும் இது பழைய ஷர்ட்டு நம்ம சாயம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. நான் இந்த ஷர்ட்டை அயர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஷர்ட்டை நான் அயர்ன் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிட்டேங்க. ஷர்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷர்ட்டு மாதிரி புது ஷர்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி புது துணி வாங்கிட்டு சப்போஸ் சீக்கிரமாக வெளுத்து போயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணாமல் ஓரங்கட்டி வைக்காதீங்க. அது ஷர்ட்டு, பேண்ட்டு, ஜீன்ஸு, சாரீ எது இருந்தாலும் அது சிங்கிள் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அதே கலரில் இதே மாதிரி சாயம் போட்டுட்டு புது துணியாக மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அந்த துணியை வேஸ்ட் பண்ணாமல் புது துணியாக மாற்றிட்டு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்.
பழைய துணியை எப்படி புது துணியாக மாற்றுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.